அப்போது தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சே நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போகிறாங்க. ஆட்சியே முடிய போகுது, இன்னும் அந்த நீட் ரகசியத்தை பற்றி சொல்லவே இல்லையே திரு உதயநிதி அவர்களே. இதை சொல்லித்தானே ஆட்சிக்கே வந்தீர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தரமான பதிலடி. ஆட்சிக்கு வரும் முன் திமுக ஓட்டுக்காக பல வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி உள்ளது. அதில் ஒன்றுதான் நீட் விலக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாட்டில் நீட் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்க தான் போறாங்க, அடிமைகளை விரட்டுவோம், நீட்டை ஒழிப்போம் என்று வீரவசனம் பேசியிருந்தார் தற்போதைய துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள். அவர்கள் ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இன்று வரை நீட்டானது தமிழகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான ரகசியத்தை இன்று வரை திரு உதயநிதி அவர்கள் சொல்லவே இல்லை. 5 ஆண்டு ஆட்சி காலம் முடியவும் போகிறது. வாக்குக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நம்ப வைத்து ஏமாற்றி உள்ளது இந்த திமுக அரசு. உங்கள் நாடகத்தை இனியும் மக்கள் நம்ப மாட்டார்கள், வாய்ப்பே இல்லை. நீங்கள் இனி எதை சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்பீர்கள்? நீட்டு மட்டும்தான் உலகமா? சமீபத்தில் நடந்த கல்வி விருது வழங்கும் விழாவில் தளபதி விஜய் அவர்கள் நீட்டை பற்றி தெளிவாக பேசியிருந்தார். அதை பார்த்ததும் திமுகவினர் கொந்தளித்தனர். இனி எந்த அரசியல் கட்சியும் நீட்டை வைத்து அரசியல் செய்ய முடியாதபடி பேசியிருந்தார் விஜய். அவர் பேசியதாவது, படிப்பும் சாதனைதான், அதை நான் மறுக்கல. ஆனா குறிப்பா ஒரே ஒரு படிப்பில மட்டும்தான் நாம அச்சீவ் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு மனக்கவலை அடையாதீங்க. நீட் மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயம் இருக்கு. அதனால இப்போதிலிருந்தே உங்க மைண்டை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க.